இப்போ நம்ம போல் இங்கே பாருங்கள், அந்த கோயிலோட பாகங்கள் வந்து இது உள்ள அப்படியே கடல் நீர்லேயே அடித்து செல்லப்பட்டது. ஒரு சிங்க வாகனம் போல் தெரியுது இது. இதெல்லாம் வந்து சுவாமி சிலைகள் தான். இதெல்லாம் உடைந்து போய் ஏதோ நாகத்தோட சிலை போல இருக்கு. ஆமாம், நாகதேவதையோட இந்த அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ மோசமாக சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இது இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே சிதைந்து இருக்கக்கூடிய அந்த கோயில். இந்த நாகக்கண் சிலை, நாகதேவதை, நாகக்கோயில். அதாவது பார்த்துக்குங்க, இது எவ்வளவு மோசமாக வருது. சாமி சிலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நம்ம இதை வந்து இது பண்ணுறோம். எவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ராமேஸ்வரத்தில் இது வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துடாத ஒரு இடத்த காட்ட போகிறேன். இது வந்து படகு சவாரி போகிறதுக்கு உண்டான அந்த இடம். அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம். ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு. அக்கினி தீர்த்தம் ஆப்போசிட்டில் பாருங்க. இப்போ வந்து தண்ணி வற்றி இருக்கு. இந்த இடத்துல முதல்ல கோயில் இருந்திருக்கு பாருங்க. சிலைகள் எல்லாம் வந்து இந்த இதுவும் ஒரு சிலை தான். இதை வந்து யாரும் இது வரைக்கும் பார்த்து எதுவுமே பண்ணலை. இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதுகிறேன். ஒரு நம்மளுடைய புராணங்களில் குறிப்பிட்ட இந்த ஸ்தலம், இந்த கோயில், இந்த இடத்துல இருந்த கோயில் மலைக்கு இந்த கடல் நீரில் அடிபட்டு சிதைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் அந்த கோயிலோட கல் தூண்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கேட்பாரற்று கிடக்கு. இது பாருங்க கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி சிலை. இது பாருங்க லிங்கம், சிவலிங்கம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இது வந்து கட்டினாங்கன்னு தெரில. பாருங்க, இதை வந்து ஏன் தொல்லியல் துறை கண்டுக்கல, இந்த நகராட்சி நிர்வாகம் ஏன் கண்டுக்கல? இங்கே பாருங்கள், கடலில் சிதைந்து போய் கிடக்கக்கூடிய இந்த அற்புதமான பொக்கிஷம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை செதுக்கியிருப்பார்கள் என்று தெரியவில்லை. இதுதான் தண்ணிக்குள்ளே காட்சியளிக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தில் தண்ணிக்குள்ளே நீருக்குள்ளே இருக்க மூழ்கி போன கோயிலோட சிவலிங்கம். இதை வந்து எல்லாரும் வந்து உலகறிய செய்யுங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சிவனை யாருமே கண்டுக்கல. இந்த கோயில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு போல். இங்கே பாருங்கள், அந்த கோயிலோட பாகங்கள் வந்து இது உள்ள அப்படியே கடல் நீர்லேயே அடித்து செல்லப்பட்டது. ஒரு சிங்க வாகனம் போல் தெரியுது இது.
இதெல்லாம் வந்து சுவாமி சிலைகள் தான். இதெல்லாம் உடைந்து போய் ஏதோ நாகத்தோட சிலை போல இருக்கு. ஆமாம், நாகதேவதையோட இந்த அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு மோசமாக சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இது இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே சிதைந்து இருக்கக்கூடிய அந்த கோயில். இந்த நாகக்கண் சிலை, நாகதேவதை, நாகக்கோயில். அதாவது பார்த்துக்குங்க, இது எவ்வளவு மோசமாக பாருங்க. சாமி சிலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. நம்ம இதை வந்து இது பண்ணுறோம். எவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் ஒரு முக்கியமான பாருங்கள். இது ராமேஸ்வரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்குற இடம். இது வந்து படகு சவாரி செய்யக்கூடிய இந்த இடம். பார்த்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம் ஆப்போசிட்டில் கடல் உள்ள மூழ்கி போன ஒரு புராணங்களில் கும்பிடப்பட்ட ஒரு கோவில். இந்த இடத்துல நாக சிலை ஒன்று அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி போய் கேட்பாருக்கு. அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இது ஒரு அம்மனோட ஒரு அம்மன் உட்கார்ந்தது மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதேமாரி இது சிங்க வாகனம். இங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே அடித்து செல்லப்பட்டு கேட்பாரட்டு கிடக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், உள்ள ஒரு சிவலிங்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பீடம் சிவபெருமானோட பீடம். இது பாருங்க, சிவன் வந்து தண்ணிக்குள்ளே கேட்பாரட்டு காட்சி அடிக்கிறாரு. இதுதான் அந்த கோயில் இருந்ததுக்குண்டான அடையாளம். இந்த கடலுக்குள்ளே இதை மூழ்கி போனாலும் நம்மளுடைய சிவபக்தர்கள், ஆன்மீக தொண்டர்கள் ராமேஸ்வரம் வந்து இந்த இடத்த, இந்த சிலைகளை மீட்டு நம்ம மீண்டும் இதை வந்து புத்துயிர் பெற வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது. கேட்பாரட்டு இருக்குது நம்மளுடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கண்டுகொள்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆன்மீக தொண்டர்கள் இதை வந்து மிக வேகமாக பகிர்ந்து தொல்லியல் துறையோட கண்ணில் படும்படி இதை ஷேர் பண்ணுங்கள். தற்பொழுது தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இந்த கோயிலுக்கு இந்த மீட்டு இந்த இடத்துல அதே கோயிலை கட்டி கொடுக்குமாறு நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ராமேஸ்வரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் போய் பார்த்துடாத ஒரு இடத்த காட்ட போகிறேன். இது வந்து படகு சவாரி போகிறதுக்கு உண்டான அந்த இடம். அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம். ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு. அக்கினி தீர்த்தம் ஆப்போசிட்டில் பாருங்க. இப்போ வந்து தண்ணி வற்றி இருக்கு. இந்த இடத்துல முதல்ல கோயில் இருந்திருக்கு பாருங்க. சிலைகள் எல்லாம் வந்து
இந்த இதுவும் ஒரு சிலை தான். எல்லாருமே மண்ணில் புதஞ்சு கிடக்கு. இதை வந்து யாரும் இது வரைக்கும் பார்த்து எதுவுமே பண்ணலை. இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதுகிறேன். ஒரு நம்மளுடைய புராணங்களில் குறிப்பிட்ட இந்த ஸ்தலம், இந்த கோயில், இந்த இடத்துல இருந்த கோயில் மலைக்கு இந்த கடல் நீரில் அடிபட்டு சிதைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் அந்த கோயிலோட கல் தூண்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கேட்பாரற்று கிடக்கு. இங்கே பாருங்கள் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நந்தி சிலை. இங்கே பாருங்க லிங்கம், சிவலிங்கம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இது வந்து கெட்டினாங்கன்னு தெரில. பாருங்க, இதை வந்து ஏன் தொல்லியல் துறை கண்டுக்கல, இந்த நகராட்சி நிர்வாகம் ஏன் கண்டுக்கல? இங்கே பாருங்கள், கடலில் சிதைந்து போய் கிடக்கக்கூடிய இந்த அற்புதமான பொக்கிஷம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை செதுக்கியிருப்பார்கள் என்று தெரியவில்லை. இதுதான் தண்ணிக்குள்ளே காட்சி அளிக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தில் தண்ணிக்குள்ளே நீருக்குள்ளே இருக்க மூழ்கி போன கோயிலோட சிவலிங்கம். இதை வந்து எல்லாரும் வந்து உலகறிய செய்யுங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சிவனை யாருமே கண்டுக்கல. இந்த கோயில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு போல். இங்கே பாருங்கள், அந்த கோயிலோட பாகங்கள் வந்து இது உள்ள அப்படியே கடல் நீர்லேயே அடித்து செல்லப்பட்டது. சிங்க வாகனம் போல் தெரியுது. இது இதெல்லாம் வந்து சுவாமி சிலைகள் தான். இதெல்லாம் உடைந்து போய் ஏதோ நாகத்தோட சிலை போல இருக்கு. ஆமாம், நாகதேவதையோட இந்த அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ மோசமாக சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இது இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே சிதைந்து இருக்கக்கூடிய இந்த கோயில். இந்த நாகக்கன்னி சிலை, நாகதேவதை, நாகக்கோயில். அதாவது பார்த்துக்குங்க, இது எவ்வளவு மோசமாக பாருங்க. சாமி சிலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இதை வந்து இது பண்ணுறோம். எவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் ஒரு முக்கியமான பாருங்கள், இது ராமேஸ்வரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்குற இடம். இது வந்து படகு சவாரி செய்யக்கூடிய இந்த இடம். பார்த்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம் ஆப்போசிட்டில் கடல் உள்ள மூழ்கி போன ஒரு புராணங்களில் கும்பிடப்பட்ட ஒரு கோவில். இந்த இடத்துல நாக சிலை ஒன்று அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி போய் கேட்பாருக்கு. அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இது ஒரு அம்மனோட ஒரு அம்மன் உட்கார்ந்தது மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதேமாரி இது சிங்க வாகனம். இங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே அடித்து செல்லப்பட்டு கேட்பாரற்று கிடக்கு. அதே போல் இங்கே பாருங்கள்,
உள்ள ஒரு சிவலிங்கம், சிவலிங்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பீடம் சிவபெருமானோட பீடம் இது. சிவன் வந்து தண்ணிக்குள்ளே கேட்பாரற்று காட்சி அளிக்கிறாரு. இதுதான் அந்த கோயில் இருந்ததுக்குண்டான அடையாளம். இந்த கடலுக்குள்ளே இதை மூழ்கி போனாலும் இதை வந்து நம்மளுடைய சிவபக்தர்கள், ஆன்மீக தொண்டர்கள் ராமேஸ்வரம் வந்து இந்த இடத்த, இந்த சிலைகளை மீட்டு நம்ம மீண்டும் இதை வந்து புத்துயிர் பெற வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது. கேட்பாரற்று இருக்குது நம்மளுடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கண்டுகொள்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆன்மீக தொண்டர்கள் இதை வந்து மிக வேகமாக பகிர்ந்து தொல்லியல் துறையோட கண்ணில் படும்படி இதை ஷேர் பண்ணுங்கள். தற்பொழுது தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இந்த கோயிலுக்கு இந்த மீட்டு இந்த இடத்துல அதே கோயிலை கட்டி மறுக்க நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும். அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் ஒரு முக்கியமான பாருங்கள், இது ராமேஸ்வரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்குற இடம். இது வந்து படகு சவாரி செய்யக்கூடிய இந்த இடம். பார்த்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம் ஆப்போசிட்டில் கடல் உள்ள மூழ்கி போன ஒரு புராணங்களில் கும்பிடப்பட்ட ஒரு கோவில். இந்த இடத்துல நாக சிலை ஒன்று அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி போய் கேட்பாருக்கு. அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இது ஒரு அம்மனோட ஒரு அம்மன் உட்கார்ந்தது மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதேமாரி இது சிங்க வாகனம். இங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே அடித்து செல்லப்பட்டு கேட்பாரற்று கிடக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், உள்ள ஒரு சிவலிங்கம், சிவலிங்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பீடம் சிவபெருமானோட பீடம் இது. சிவன் வந்து தண்ணிக்குள்ளே கேட்பாரற்று காட்சி அளிக்கிறாரு. இதுதான் அந்த கோயில் இருந்ததுக்குண்டான அடையாளம். இந்த கடலுக்குள்ளே இதை மூழ்கி போனாலும் இதை வந்து நம்மளுடைய சிவபக்தர்கள், ஆன்மீக தொண்டர்கள் ராமேஸ்வரம் வந்து இந்த இடத்த, இந்த சிலைகளை மீட்டு நம்ம மீண்டும் இதை வந்து புத்துயிர் பெற வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது. கேட்பாரற்று இருக்குது நம்மளுடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கண்டுகொள்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆன்மீக தொண்டர்கள் இதை வந்து மிக வேகமாக பகிர்ந்து தொல்லியல் துறையோட கண்ணில் படும்படி இதை ஷேர் பண்ணுங்கள். தற்பொழுது தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இந்த கோயிலுக்கு இந்த மீட்டு இந்த இடத்துல அதே கோயிலை கட்டி மறுக்க நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும்.